வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான உள்ளி தீயல் தாங்க. இந்த உள்ளி தீயல் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அட்டகாசமான உள்ளி தீயல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த தீயல் செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கேங்க. அந்த பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். அந்த ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அந்த தேங்காயை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அந்த தேங்காயோட கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலருக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதையும் அந்த தேங்காய் கூடையே நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போது இந்த வறுத்த இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே மணமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை நான் நல்லா தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கி விட்டுடலாங்க. இந்த வெங்காயம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுடலாம். இப்போது ஓரளவு வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் இன்றைக்கி ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அந்த புளி கரைசலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த புளி கரைசலையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் எல்லாம் அழகாக மேலே திரண்டு வந்திருக்குது. நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான வெங்காய தீயல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த தீயல் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் கவிதா எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த வெங்காய தீயலை சூடான சாதம் கூட போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.